ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு ஸ்கூல் லீவு, அதனால் எழுந்திரிச்சது லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்சிட்டு டீலாம் வச்சு குடிச்சிட்டு அப்படியே வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மோட்ரு போட்டு அரிசி ஊற வைக்கலான்னு அரிசி ஊற வச்சேன். இட்லிக்கு மாவு காலி ஆகிடுச்சு. சரி அரைச்சி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி தண்ணி மோட்ரு போடையில் அரிசியெல்லாம் கழுவினோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அரிசியெல்லாம் கழுவி எடுத்துக்கிட்டேன் ஊற வைக்கலான்னு. ஒரு 4-5 தடவை கழுவினா தான் அந்த ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். இட்லி அரிசி தான் போட்டிருக்கோம். இட்லி அரிசி 2 படி போட்டு மறுபடி ரேஷன் அரிசி போட்டிருக்கோம். அவ்வளோதான். இந்த மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நல்லா இட்லி நல்லா வரும். அப்படி ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வெளியே வச்சுட்டேன். டப்பா பாக்ஸ் எல்லாம் எடுத்து கழுவி காய வச்சுட்டேன் வெயிலில். சரி கொஞ்சம் காயிட்டோம் அப்படின்னு காயத்துக்குள்ளே நேற்று சந்தைக்கு தம்பி போயிட்டு வந்திருந்தான் நேற்று நைட்டு. அந்த காயெல்லாம் சரி க்ளீன் பண்ணியாச்சு எடுத்து வைக்கலாம் அப்படின்றதுக்காக கீழே பையிலேருந்து கீழே கொட்டி எடுத்து வச்சுட்ருக்கோம். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி 1 ஹவர் ஓட விட்டாச்சு. நம்ம அதுக்கப்புறம் நேற்று ஊருக்கு போயிருந்தோம், விளாக் போட்டிருந்தோம் இல்லையா, அத்தை தேங்காயெல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க. பாப்கார்ன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே யோசிச்சுட்டே இருந்தோம். அதை சரி இன்றைக்கி செஞ்சுருவோம் அப்படின்னு இன்றைக்கி எடுத்து வெளியே வச்சு செஞ்சாச்சு. எதுவும் ரொம்பலாம் தெரியல, எதுவும் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக பண்ணோம். குக்கரில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி போட்டு மூடி வச்சிட்டோம். அப்புறம் கொஞ்சம் தான் வந்துருந்துச்சு, பாதி வெடிக்கவே இல்லை. அப்புறம் சாப்பிட்றதுக்கு அப்போ மதியானத்துக்கு சிக்கன் ரைஸ், பரோட்டா அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு கையோட மாவையை அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருந்தேன், எடுத்து அரைச்சாச்சு. அதை கிரைண்டரில் போட்டேன். அப்புறம் அதே கையோட சரின்னு நைட் டின்னருக்கு சமைச்சிடலாம் அப்படின்றதுக்காக ஈவினிங்கே சாப்பாட்டு வேலையெல்லாம் ஆரம்பித்தாச்சு. கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சுட்டு சாப்பாடு ஒரு பக்கெட் வச்சாச்சு. சரி கொஞ்சம் பசங்களுக்கு ரசம் வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ரசம் வைக்கலான்னு அவங்களுக்கு தனியாக ரசம் கொஞ்சம் வச்சுட்டேன். பக்கத்தில் அப்படி சாப்பாடும் வந்துட்டு வடிச்சிட்டு குழம்பு சேர்த்து வச்சு ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் ரசம் வைக்கலான்னு அதுக்கான திங்ஸ் எல்லாம் அரைச்சி வச்சாச்சு. புளியை கரைச்சி வச்சுட்டு தக்காளி அரைச்சி எடுத்து வச்சு சேர்த்து வச்சுட்டோம். குழம்பு இறக்கி வச்சோடனே ரசத்தையும் தாளித்து விட்டாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் லாஸ்ட்டாக போட்டு இறக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும். இறக்கி வச்சிட்டோம். மாவை ஆட்டி முடித்தாச்சு. அதையும் மிக்ஸ் பண்ணி உள்ளே எடுத்து வச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன் ஈவினிங் டைமில். அப்புறம் பூ கொஞ்சம் செடியில் இருந்துச்சா, சரி அதை கொஞ்சம் பறிக்கலாமேன்னு அதையும் கொஞ்சம் பறித்து வச்சாச்சு. நாளைக்கு ஸ்கூல் இருக்க வச்சுட்டு போகலான்னு. பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க, அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் டீ வச்சு குடிச்சிட்டு ஜாலியாக அவங்களோட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்த வேலையை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் எழுதுகிற வேலையெல்லாம் இருந்துச்சு, அதை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு சாமியெல்லாம் அம்மா விளக்கேற்றி வச்சுருந்தாங்க, அவங்களோட சாமி கும்பிட்டு வெளியே வந்து இதோட பிளாக் முடிஞ்சிருச்சு.